மார்னிங் ஒரு 7 o'clock வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரேபிடோ லாகின் பண்ணிட்டேங்க. 7 o'clock லாகின் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ரைடு அசைன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் ரைடை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டைம் வந்து ஒரு 7:40 கிட்ட ஆயிடுச்சு. போயிட்டு காலைல டிஃபன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப லாகின் பண்ணலாங்க. காலைல நம்ம வீட்டில் வந்து டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி குருமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்னு அப்புறம் வந்து சாலட் மாதிரி சும்மா அப்படி பண்ணியிருந்தாங்க. காலையிலே 2 சப்பாத்தி ஸ்வீட் கார்னு அந்த குருமாலாம் வச்சு சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து காலைல வந்து கண்டிப்பாக வந்து எப்போவுமே வந்து டிஃபனை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காலைல வந்து சாப்பிட்ருங்க, அது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதனால் காலையில் சாப்பாடு வந்து தவிர்க்காதீங்க என்றைக்குமே. கைஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 o'clock ஆகுதுங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 2.5 hours இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க எவ்வளோ ரைடு எடுக்கலான்ட்டு. 10 o'clock மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைடே புக் ஆகலைங்க. என்னன்னே தெரியல, ஏதாவது இஷ்யூவா என்னென்னு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock தாங்க நமக்கு வந்து ரைடு வந்து புக்காக இருந்தது. எங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஎஃப்சிலேருந்து நம்ம ஜெயசேரன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அதுதாங்க வந்து ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ரைடு தான் எடுத்தேன். என்னென்னு தெரியல, 2 மணி நேரமாக வந்து நம்ம வந்து சும்மாவே தாங்க இருந்தோம். நல்ல வேளை நம்ம வெளியில் எங்கேயும் வெயிட் பண்ணுறது இல்லை, அதனால் நமக்கு அதை பற்றி தெரியல, பெருசாக இஷ்யூ இல்லை. நான் மோஸ்ட்லி வந்து ரைடெலாம் முடிச்சுட்டு ஒன்று டேரெக்டாக ஸ்லோவாக வந்துட்டுருப்பேன், வீட்டுக்கு தான் போவேன். ரைடு வந்துச்சுன்னா வந்து பிக்கப் பண்ணுவேன், அப்படி இல்லைனா வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.